வணக்கம். நான் அசோக் ஜைனர்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஃப்ரம் கர்நாடகா நமக்கு நேத்தைக்கு வந்துச்சு. ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது தான். நிறைய பேர் கர்நாடகாவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கர்நாடகா வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா அப்ளிகேஷன் ஃபார்மை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இன்ஜினியரிங் எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ மெடிக்கலுக்கு மறுபடியும் யூஜி நீட் வந்ததுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா ஒரு 3 days மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அண்ட் டுமாரோ 9th வரைக்கும் 7th August to 9th August till 11:50 PM ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை மட்டும்தான் பேஸ் பண்ணி அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க கர்நாடகாவில் ஓப்பன் சீட்ஸ், அதாவது ஓப்பன் சீட்ஸ் வந்து கர்நாடகாவில் நம்ம தமிழ்நாடோட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் எப்படி அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எனிபடி கேன் இஸ் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சீட்ஸ். நீங்க கர்நாடகா நேட்டிவோவோ கர்நாடகாவில் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஓப்பன் சீட்ஸ் அரௌண்ட் 10 to 12 lakhs ரேஞ்சில் ஃபீ ரேஞ்சில் இந்த ஓப்பன் சீட்ஸ் இருக்கும். எக்ஸப்ட் ஒரு சில சர்டன் யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும் இது 22 lakhs ரேஞ்சில் இருக்கும். பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்ல 10 to 12 lakhs. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிற ஓப்பன் சீட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கர்நாடகாக்கு அப்ளை பண்ணலாம். செகண்ட், அதர் கேட்டகரி அல்லது கியூ கேட்டகரி இல்ல மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, இன்ஸ்டிடியூஷனல் கோட்டா, இந்த மாதிரி மல்டிபிள் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீட்ஸும் அவைலபிளா இருக்குது. இது அப்ராக்சிமேட்லி 24 to 45 lakhs இந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் பெர் ஆனம். நம்ம சொல்றது எல்லாமே ஒவ்வொரு வருஷத்துக்கு பெர் ஆனம் ஃபீ ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. இந்த சீட்ஸ் வேணும்னாலும் நீங்க கர்நாடகாக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்க கர்நாடகா எலிஜிபிலிட்டி அதர்வைஸ் இல்லை அப்படின்னா, இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னா இது நீங்க அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் டீசென்டான இன்ஸ்டிடியூட்ஸ் கர்நாடகாவில் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஒரு 5-6 இன்ஸ்டிடியூட்ஸை விட பெட்டரான நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் உங்களுக்கு கர்நாடகாலையும் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக் டு நெக் தான் அந்த ரேங்க் ரேஞ்சஸ் போகும். நீங்க இது எடுத்தீங்கன்னா மேபி ஸ்லைட்லி கர்நாடகா டஃபரா கூட இருக்கும். பட் உங்களுக்கு லெட்டஸே நீங்க பிஎஸ்டி கேஎம்சிஹெச்லாம் மிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறம் இருக்கிறத விட ஸ்லைட்லி பெட்டராகவும் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்க ஓப்பன் பண்ணி வைக்கலாம். நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் பெங்களூர்ல இருக்குது, மைசூர்ல இருக்குது, நல்ல கம்ப்ளீட் என்விரான்மெண்டோட இருக்குது. ஸோ நீங்க ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து கர்நாடகாவோட சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற சீட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன் ஸ்பெசிஃபிக்கா இது பார்க்க போறோம்னா, நிறைய ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக்ங்கிறது கிறிஸ்டியன்ல ஒரு டினாமினேஷன் இல்லையா? ஸோ ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு கீழே வர்றவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் இதை விட ஹையர் ஃபீ ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ரொம்ப ரொம்ப லோவர் பிலோ ஆவரேஜ் சீட்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது கூட தெரியாம, அதுக்காக ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் லெட்டஸே இன் தமிழ்நாடு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் 9th 11:59 வரைக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ். நம்ம பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ரேங்க் பண்ணும்போது சிஎம்சி டாப்லன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ரேங்க் பண்ணுவோம். பிஎஸ்டி இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். பட் நமக்கு அதை தாண்டி சில இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டாவோ இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிப்பட்ட ரேஞ்சில் சென்ட் ஜான்ஸ் இஸ் அ வெரி குட் இன்ஸ்டிடியூட்ஸ். ஃபாதர்ஸ் ரன் பண்ற இன்ஸ்டிடியூட்ஸ். அந்த இன்ஸ்டிடியூட் வந்து இருந்து வெளியில வர்றவங்க எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் த பிரைவேட் இன்ஸ்டிடியூட் பாஸ் அவுட்ஸ். அதுல கம்பேர் பண்ணும்போது வெரி குட் இன்ஸ்டிடியூட் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி குட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு தனியா கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்க ரோமன் கேத்தலிக்கா இருக்கிறீங்க அப்படின்னா சர்டன் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும். அதுவும் ஒன்ஸ் வெரி வெரி சிம்பிள் டு கெட். நீங்க ஒரு சர்ச்லயோ பாரிஷ்லயோ இருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க இப்போ அப்ளை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு தடவை கர்நாடகா போக வேண்டிய இருக்கும். பட் ஒன்ஸ் அது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டைரக்டா ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். சென்ட் ஜான்ஸ்ல ஆல் இந்தியா ஜெனரல் ஓப்பன் மெரிட்னு சீட்ஸ் இருக்குது. இது வந்து அக்ராஸ் இந்தியா இருக்கக்கூடிய சீட்ஸ். ஓகே, அக்ராஸ் இந்தியா யார் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஓப்பன் மெரிட் சீட்ஸ். அது போக இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாஃப் கோட்டா சீட்ஸ் இருக்கு. கர்நாடகாவோட ஸ்டாஃப் கோட்டா இது நம்ம 11 lakhs வரைக்கும் போகுது பாருங்க. இதுல 10 people கூட இருக்க மாட்டாங்க. சில லாஸ்ட் இயர்லாம் சீட்ஸ் வேர் மூவ் டு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆல் இந்தியா ஓப்பன் கோட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சும் நடக்கும். ரோமன் கேத்தலிக்ஸ் இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே RC3ல இருந்து RC8 வரைக்கும் சொல்லுவாங்க. இது ரோமன் கேத்தலிக் 3 to ரோமன் கேத்தலிக் 8. இந்த சீட்ஸ் எல்லாமே ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ்க்கான சீட்ஸ். ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் இல்ல நன்ஸ் அவங்களுக்கு சீட்ஸ் இருக்குது. கிறிஸ்டியன் ட்ரைபல்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியனா இருக்கணும், ட்ரைபல் கம்யூனிட்டியில இருக்கணும், சரியா? ஸோ அந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு சீட்ஸ் இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ் ரோமன் கேத்தலிக்கா இருந்தால் அவங்களுக்கு சீட்ஸ் இருக்குது. நார்த் இந்தியன் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸுக்கு சீட்ஸ் இருக்குது. கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ்க்கு சீட்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பார்ட் தான்
தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி இருக்கிறது. இன்கேஸ் நீங்க ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியனா இருந்து அப்ளை பண்ணணும் கர்நாடகா சென்ட் ஜான்ஸ்க்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் தான், நோ டவுட். அதுக்கு அப்ளை பண்ணணும்னா 55 சீட் சங்கா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம இதுல க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. இதெல்லாம் க்ளோசிங் ரேங்க்ஸ், அதாவது கட் ஆஃப் ரேங்க் 1,18,000 வரைக்கும் லாஸ்ட் இயர் 60 சீட் இருந்துச்சு. அதுல எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சீட்ஸும் ஆட் ஆச்சு, இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டாஃப் கோட்டால இருந்து இங்க வந்த சீட்ஸ் 1,18,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்குது. நமக்கு ஒரு 67-70லே நம்ம எது க்ளோஸ் ஆயிடும், நம்மளோட டாப் 3-4 இன்ஸ்டிடியூட் 67,000-70லே க்ளோஸ் ஆயிடும். இது அதை விட பெட்டர் இன்ஸ்டிடியூட் சென்ட் ஜான்ஸ், அது 1,18,000 மாதிரி இருக்குது. நம்ம என்ன யூஸ்வலா பார்ப்போம்னா தமிழ்நாட்டிலே ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க, ஓகே பரவாயில்ல நம்ம மைனாரிட்டி கோட்டா கேட்டகரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால எடுத்துருவோம், இல்ல இந்த வருஷம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் முட்டம் அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி கேத்தலிக் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எடுப்போம், இல்ல செகண்ட் லெவல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல எடுப்போம், இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுக்கு பதிலா திஸ் இஸ் அன் ஆப்ஷன். ஓகே, ஃபார் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். இது போக கர்நாடகா ஸ்டேட் ஓபன் மெரிட், இது வந்து ரோமன் கேத்தலிக் இல்ல, ஆல் இந்தியா ஜெனரல் மாதிரியே கர்நாடகா ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு இது ஆப்வியஸா சீக்கிரமே க்ளோஸ் ஆயிருக்குது. இது உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கர்நாடகால 21,300க்குள்ள க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸலன்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். எதுக்கு? இது எவ்வளவு நல்ல இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது தெரியறதுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம பிஎஸ்டி எல்லாம் எங்க க்ளோஸ் ஆகுது, கர்நாடகா ஸ்டேட்ல இதே மாதிரி ஈக்குவலன்ட் 10 lakh சீட்ஸ் எங்க க்ளோஸ் ஆகுதுங்கிறது. இத்தனைக்கும் பிஎஸ்டில 4.35 lakhs ஃபீ ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறமும் 55,000 தாண்டி க்ளோஸ் ஆகுது இல்லையா கவர்மெண்ட் கோட்டால எல்லாம், இங்க 21,300 ரேங்க்ல க்ளோஸ் ஆகுது. அவ்வளவு நல்ல இன்ஸ்டிடியூட். ஸோ பாண்ட் இருக்குது, பட் ஸோ இது ஒரு மேஜர் கன்சிடரேஷன் தான். பாண்ட் இருந்ததுக்கு அப்புறமும் 21,000ல க்ளோஸ் ஆகுது. மற்ற கேட்டகரிஸ்க்கு பாண்ட் இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் 2 years பாண்ட் நீங்க அங்க சர்வ் பண்ணணும். அப்படி சர்வ் பண்ணலன்னா 25 lakhs பெனல்டி பே பண்ணணும். இந்த 2 years பாண்ட் எங்க சென்ட் ஜான்ஸ் அசோசியேட் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல வேணாலும் அவங்க போடலாம். யூஸ்வலா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்ஸ் லைக் சென்னையில் ஈசபெல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ்ல அவங்க போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பா அங்கதான் கிடைக்குமான்னு தெரியாது, பட் அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. இது ஒரு அட்வான்டேஜும் கூட. நீங்க 2 years அங்க சர்வ் பண்றது, நிறைய பேர் முடிச்சுட்டு 2 years அங்கேயோ இல்லை வேற இன்ஸ்டிடியூட்ஸ்லயோ they will continue serving. ஸோ அது வந்து பட் உங்க கன்சிடரேஷன். இன்கேஸ் நீங்க இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க, நான் 2 years எக்ஸ்ட்ரா சர்வ் பண்ண மாட்டேன்னா தென் ஸ்கிப் திஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், அது உங்களோட கால். சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு போட்டிருக்கோம். இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்குது. நம்ம எது ஸ்பெசிஃபிக்கா பார்க்குறோம் அப்படின்னா, ரோமன் கேத்தலிக் கேண்டிடேட்னாலே ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருக்கும் தேவை பேப்டிசம் சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் பை த பிஷப். நீங்க பேப்டிசம் சர்டிஃபிகேட் கையில வச்சிருப்பீங்க, டேரக்டா பிஷப் கிட்ட போய் அட்டஸ்டேஷன் வாங்கினா போதும். இது எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் டைம்ல தான் சப்மிட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் வந்து இன்னொரு 4-5 daysல தான் போடுவாங்க. அப்போ நீங்க சப்மிட் பண்ணா போதும். ஸோ இந்த பேப்டிசம் சர்டிஃபிகேட் ஒரிஜினலா அப்போ நீங்க எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும், இது நீங்க வாங்க வேண்டியிருக்கும். அண்ட் பிஷப் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இது எந்த கேட்டகரிக்கு RC4க்கு இவங்க ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ நமக்கு ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் ஆல் இந்தியா ஓப்பன் மெரிட் 55 சீட்ஸ்ல நீங்க எடுக்க போறீங்க, தமிழ்நாடு கேண்டிடேட் நீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பேப்டிசம் சர்டிஃபிகேட் பிஷப் கிட்ட இருந்து வாங்கிட்டு, அவங்க அட்டஸ்ட் பண்ண சைன் பண்ண சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, அண்ட் இவங்க போனஃபிடே கேத்தலிக் பிலாங்கிங் டு திஸ் டயசிஸ், இந்த பேரிஷ்ல இருந்து இந்த டயசிஸ்ல இருந்துங்கிறத எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் அவைலபிளா இருக்கும். நோட் பண்ணுங்க, 1,18,000 வரைக்கும் போயிருக்குது. லேட்டஸ்டே இந்த வருஷம் 1,18,000 வரைக்கும் போகலனாலும் நீங்க சான்ஸ் எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களோடது. நீங்க அந்த 70,000 80,000 ரேங்க் ரேஞ்சில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் டாப் 3-4 கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டு வைக்கிறது பெட்டர். நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்குறோம், எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடாதீங்க, எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் சொல்லுவோம். ஒரு மைனர் சான்ஸ் 5% 10% சான்ஸ் இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. காசு நீங்கள் பே பண்ணுவீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, கர்நாடகாவுக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணுவீங்க உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. அட் 5 years 5.5 years டவுன் த லைன் ஒரு ஆவரேஜ் தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கும் சென்ட் ஜான்ஸ்ல படிக்கிறதுக்கும் இந்த அமௌண்ட் நீங்க போட்டுட்டு ஒண்ணுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தட் இன்கேஸ் அது கிடைச்சதுன்னா தட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். அப்படித்தான் நாங்க இதை பார்ப்போமே தவிர இந்த டைம்ல ஒவ்வொன்றுக்கும் 2,000 ரூபாய் செலவாகுதுங்கிறத யோசிக்க கூடாதுங்கிறதா எங்களோட சஜஷன். ப்ரொவைடட் தெர் இஸ் அ மைனஸ் சான்ஸ். கண்டிப்பா நான் எடுக்கவே மாட்டேன் சென்ட் ஜான்ஸ் அப்படின்னா அப்ளை பண்ணாதீங்க. மற்றபடி ஈவன் மைனர் சான்ஸ் இருந்தாலும் சரி பரவாயில்ல, we will apply knowing that there is only a minor chance. Money may not be benefited, you will not be able to, some 5% chance தான் நமக்கு இதுல இருந்து பெனிஃபிட் கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டு
யூ கேன் அப்ளை இஸ் வாட் வி வுட் சஜஸ்ட். கிடைச்சிடுச்சுன்னா நத்திங் லைக் இட். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அபவுட் சென்ட் ஜான்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு வேற இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது சென்ட் ஜான்ஸ் பற்றி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இது முடிச்சுட்டு ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷனுக்கு கர்நாடகாவுக்கு போகணும். இன்கேஸ் நீங்கள் RC3 to RC8 கேட்டகரிஸில் இருந்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கு போகணும். RC3 to RC8 கேட்டகரிஸில் இருக்கீங்கன்னா உங்கள் மைனாரிட்டி இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, பேப்டிசம் சர்டிஃபிகேட் அண்ட் அட்டஸ்ட் பிஷப் வந்து எங்கள் சர்ச்சை சேர்ந்தவங்கிற சொல்கிற சர்டிஃபிகேட், அந்த ரெண்டையும் எடுத்துட்டு மற்ற சர்டிஃபிகேட்ஸோட நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரெடியாக இருக்கணும். நோ ப்ராப்ளம். ஒரு தடவை ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் டயரிங்காக இருக்கும். பட் அதர்வைஸ் அதுக்கு மேலே கர்நாடகாவுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் கிடைச்சாலும் திருப்பி ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனி queries you can always call us. சப்ஸ்கிரைபராக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கன்னா எக்ஸ்பர்ட்டுக்கு போகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆன் அதர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் வில் ப்ரொவைட். தேங்க்ஸ் a lot for watching.